வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா குண்டடம் வெறுவேடம்பாளையம் நந்தவனம்பாளையம் துளசி நகரில் வசிக்கும் 20 குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மனுவில் கூறியிருப்பதாவது: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் குண்டடம் ஒன்றியம் நந்தவனம்பாளையம் கிராமம் வெறுவேடம்பாளையம் துளசிநகரில் வீட்டுமனைகள் வாங்கி 10 வருடங்களாக வீடு கட்டி 20 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இந்த 20 குடும்பத்தினரும் முறையாக அவர்கள் பெயரில் பத்திரம் பதிந்து வீட்டுமனை அங்கீகாரம் பெற்றுள்ளார்கள். ஆனால் இவர்களுக்கு இதுவரையிலும் வீட்டுவரி ரசீது வழங்காமல் ஊராட்சி நிர்வாகம் அழைக்கழித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் 10 வருடங்களாக மின்சாரம், குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். இதனால் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு இரவு நேரங்களில் படிப்பதற்கும் அன்றாட தேவைக்கும் மின்சாரம் வசதியில்லாத ஒரு அவல நிலையில் 10 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து குடியிருந்து வரும் மக்களுக்கு வீட்டு ரசீது வழங்கவும் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரியும் மனுவில் கூறியிருந்தனர். தாராபுரம் தாலுகாக்குட்பட்ட குண்டடம் ஒன்றியம் நந்தவனம்பாளையம் கிராமம் வெறுடாம்பாளையத்தில் துளசி நகரில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வீட்டு மனைகள் வாங்கி 20க்கும் மேற்பட்ட நபர்கள் வீடு கட்டி 10 வருடங்களாக குடியிருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று வரையிலும் டிடிசி அப்ரூவ்டு வாங்கி வீடு கட்டி இருக்கும் இந்த மக்களுக்கு இன்று வரையிலும் பஞ்சாயத்து நிர்வாகத்திலே வீட்டு ரசீது வழங்காமல் அலைக்கழித்து வருகிறார்கள். இச்சூழ்நிலையிலே இந்த மக்கள் 10 வருடங்களாக மின்சார வசதி இல்லாமல், குடிநீர் வசதி இல்லாமல் 10 வருடங்களாக மிகுந்த மன உளைச்சலே இருந்து வருகிறார்கள். உடனடியாக இவர்களுக்கு வீட்டு வரி ரசீது வழங்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வெறுவேடம்பாளையம் துளசி நகர் கிராம மக்களுடன் மனு கொடுத்துள்ளோம். இந்த இரவு நேரங்களே பள்ளி படிக்க முடியாத ஒரு அவல நிலையில் இந்த மக்கள் குடியிருந்து வர்றார்கள்.